2024 குரூப் 4 எக்ஸாமில் ஒரே புக்கில் இருந்து அடுத்தடுத்து 2 கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்றதை பற்றியும் அது புக்கில் எங்கே இருக்குன்றதை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பர்சனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும். மனித உரிமை நாள் வந்து என்னைக்கு கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தா டிசம்பர் 10. இதுக்கான ஆன்சரை பார்த்தா அப்புறமா பார்த்துடலாம். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு, எல்எம் சிவ்ங்கி குழு, அசோக் மேத்தா குழு. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. சரிங்களா? இது வந்து இயர் வைஸில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்காக உருவாக்கப்பட்ட குழுக்கள். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் பேஜ் நம்பர் 270 ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. மனித உரிமை நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ரீசன் என்னன்னு பார்த்துலாம் வாங்க. மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய மனித உரிமைகள் பெயரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10 அன்று பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபையில் வந்து நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த டிசம்பர் 10 தான் வந்து மனித உரிமைகள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா 290வது பக்கம் வந்தீங்கன்னா இங்கே 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ் குழுக்கள் சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 1977, 78. சரிங்களா? ஜிவிகே ராவ் குழு 1985, எல்எம் சிவ்ங்கி குழு 1986. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. சரிங்களா? இயர் வைஸ் தான் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடான வீடியோஸ் தெரிஞ்சுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.